உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ப்ளம் கேக். இந்த ப்ளம் கேக்கில் சுகர் இல்லை, ஆல்கஹால் இல்லை, ஃப்ரூட் ஜூஸ் இல்லை, மைதா இல்லை ஒன்லி வீட் ஃப்ளவர் வச்சு நான் செஞ்சுருக்கேன். சுகருக்கு பதிலாக ஜாகரி வச்சு செஞ்சுருக்கேன். இதை எப்படி செஞ்சுன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பாஞ்சான கேக். ப்ளம் கேக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ சுகர் யூஸ் பண்ண போகிறது இல்லை, நம்ம வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் தூக்கி வச்சுட்டு இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சிச்சு. இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும், அதனால தான் வடிகட்ட சொல்லுது. இப்போது இதே சூடோடே அதே பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அந்த வெல்லத்தில் சேர்க்குறேன்றத சொல்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறமா டேட்ஸ், செரி, அதுக்கப்புறமா எல்லோ ரேசின், பிளாக் ரேசின், அதுக்கப்புறமா கிவி. நான் இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வெல்லம் சூடோடு இருக்கும் போதே நம்ம சேர்த்துடலாம். இன்னைக்கு நான் எந்த ஃப்ரூட் ஜூஸும் ஆட் பண்ண போகிறது இல்லை. இதை ஆக்சுவலி ரம்மில் தான் ஊற வைப்பாங்க. ஆனால் நான் ரம்லேயும் செய்யலை, ஜூஸ்லேயும் செய்யலை. நான் வெல்லத்தில் தான் செய்கிறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெல்லத்துலேயே 1 ஹாருக்கு ஊறட்டும். 1 ஹார் ஆயிடுச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை ஓரமாக வச்சு நம்ம மில்கை கர்டில் பண்ணிக்கலாம். தயிரை கர்டில் பண்ணதுக்கு நம்ம 1 டம்ளர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா தயிர். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் நம்ம தயிரை ஊற்றிக்கலாம். இதை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 1 டம்ளர் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். கேக் பேட்டருக்கு தேவையான பொருட்கள்: நான் கோதுமையை 1.5 கப் எடுத்துருக்கேன், மில்க் பவுடர், பட்டர், இது நட்ஸ், முந்திரி, அதுக்கப்புறமா இது வால்நட், அதை தான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது பாதாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். சின்னமன் ஸ்டிக்ஸ், ட்ரை ஜிஞ்சர், க்ளோவ்ஸ், கார்டமம், இது நட்மெக், இல்லை தமிழ் ஜாதிகான்னு சொல்லுவாங்க. இதை துருவி ஒரு பிஞ்ச் தான் சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப வாசனை ஆகிடும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு பவுடராக கிடைச்சா கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நான் நட்மெக்கை மட்டும் இந்த மாதிரி திருவி இதில் சேர்க்குறேன். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சலிச்சிக்கலாம். இதோட தூள்லாம் வந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது நல்லா இந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீட் ஃப்ளார், மில்க் பவுடர், பேக்கிங் பவுடர்,
பேக்கிங் சோடா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துனே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் பேக் பண்ணுறதுக்காக கேக் டின் எடுத்துருக்கேன். அதில் நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம். இப்போ 3 டைம்ஸ் டேப் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து கீழே வந்து மண் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கேக் பேட்டர் எடுத்து உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 45 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே பேக் ஆகட்டும். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சு இல்லையான்னு பார்த்துடலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு, ஒட்டாமல் வருது, ரெடி ஆயிடுச்சு. கேக் கம்ப்ளீட்டாக ஆகட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். கேக் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். மேலே இருக்க பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சான கேக்கு. வீட் ஃப்ளாரில் எவ்வளோ ஸ்பாஞ்சாக வந்திருக்கு பாருங்கள். அவள் தான் நம்ம சுவையான ப்ளம் கேக் வீட்டிலே ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.